எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க வர டைமில் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி வந்து கேட்டிங்கன்னா, வயதான காலத்தில் நான் குழந்தையோடு இருப்பேனா இல்லை தனியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உலகம் ரொம்ப சுருங்கிட்டதுனால பெரும்பாலான குழந்தைகள் வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிடுறாங்க. எவ்வளோ பெரிய ரொம்ப பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக ஏங்கியே தன்னுடைய வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியோ இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டிலையோ இருந்து அப்படியே காத்து கழிக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இதுக்கான ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ, ஸோ யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, அதாவது குழந்தையோட ஜாதகமாக இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அந்த ஜாதகத்தில் குரு 5ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், லக்னத்திலிருந்து குரு 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதிக்கு குரு 5ஆவது வீட்டில் இருந்தாலும் சரி, இப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் குரு இருந்தால் நிச்சயமாக அவங்க கடைசி காலங்களில் குழந்தைகள் அவங்க கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையாமல் போயிடுது. அப்படியும் குழந்தைகளுடைய மோரல் சப்போர்ட்டு, ஃபைனான்ஸ் சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் சரி, ஆனால் கடைசி காலங்களில் அவங்க கூட வச்சுக்க முடியாத சூழ்நிலை, குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க, குழந்தைங்க வெளியில் இருப்பாங்க, இல்லைனா பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, குழந்தைங்க வேற ஒரு ஸ்டேட்டில் வேலை பார்ப்பாங்க. அப்பப்போ போயிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த 5 இருக்கிற குரு கொடுத்து வலிக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் உங்களுக்கும் இருந்ததுன்னா ஃபியூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி பிளானை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு வகையில் சிக்கலை கொண்டு இழுத்து விட்டுறது. நன்றி, வணக்கம்.